சிலம்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ குழந்தை நான் அவர் கற்றுக் கொடுக்கும்போது அவர் சிம்பு அவ்வளோ பிள்ளைன்ட்டு முறையாக கற்றுக்கிட்டாரு, நல்லா பண்ணார். இவ்வளோ மொழி பண்ணியிருக்கேன், நிறைய இன்னும் தெரில. இவ்வளோ மொழி நான் வந்து தொடர்ந்து படம் பண்ணியிருக்கேன். எல்லா இதுலேயும் அவார்டும் வாங்கி குமிச்சிருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. இன்றைக்கி ஊர் உலகம் அவரை பற்றி சொல்லும். ஏதோ காலத்தில் இடையில ஏதோ சின்ன ஜர்க்கு அவரே வந்து சொன்னார், நான் வந்து இதுக்கு அடிமையாகிட்டேன், போதைக்கு. உங்களுக்கு எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு ஸ்கூலுக்கு போகல, 1ஆம் கிளாஸ் பாதியில் வந்துட்டேன் இல்லையா. தமிழ் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனால் நான் தமிழில் தான் பேசுவேன். இப்போ ரஷ்யா போகிறேன். ரஷ்யாவில் என்னடா அவர் பார்த்தாரா இல்லையான்னு நினைக்கல, கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். அதுவும் சரி, டான்ஸும் சரி. இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்காருன்னா அவரோட, அதாவது சிவாஜி சார் வந்து 5:45 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காரு. அதுக்கு அடுத்து ஒரு நடிகர்னால் அது வந்து விஜய் சார். 5:45 மணிக்கு அவ்வளோ சின்சியராக இருப்பார். எங்கள் சங்கத்தில் ஒருத்தருக்கு வந்து அடித்து வந்து இந்த குடலே வந்து வெளியே வந்துருச்சு, வந்து செத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் எங்கள் சண்டுவினே ஆரம்பிச்சோம். அந்த சாவில் தான் எங்கள் சண்டுவினே ஆரம்பிச்சது. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். என்றும் இளமையுடன் இருக்கிற, அதுவும் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கிற, நிறைய விருதுகளை வாங்கின, எப்பவுமே உற்சாகமா பேசுற, பாசிட்டிவா பேசுற ஒரு கலைஞரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டண்ட் மாஸ்டர். நமக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவரை தான் நம்ம பார்க்க போறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நீங்க நிறைய லாங்குவேஜ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் பண்ணிருக்கீங்க? இங்கிலீஷ், தமிழ். முதல்ல தமிழ்ல சொல்லுவோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஒரியா, அப்புறம் வந்து ரஷ்யன் மொழி, மலேசிய மொழி, இலங்கை மொழி, ஜெர்மன் மொழி, ஆங்கில மொழி, இவ்வளோ மொழி பண்ணியிருக்கேன். நிறைய இன்னும் தெரில. இவ்வளோ மொழி நான் வந்து தொடர்ந்து படம் பண்ணியிருக்கேன். எல்லா இதுலேயும் அவார்டும் வாங்கி குமிச்சிருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. உங்களுக்கு எவ்வளவு லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு ஸ்கூலுக்கு போகல, 1ஆம் கிளாஸ் பாதியில் வந்துட்டேன் இல்லையா. தமிழ் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனால் நான் தமிழில் தான் பேசுவேன். நாங்கள் ஒரு படத்துக்கு வந்து ஜெர்மன் போயிருக்கோம். போகும்போது அங்கே ஹீரோயினி வந்து விஜயசாந்தி, நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஆனால் ஃபைட் நான் கம்போஸ் பண்ணுவேன்ல, நான் கம்போஸ் பண்ணி அவங்க லாங்குவேஜில் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். என்ன வந்து கேட்பாங்க, நான் வந்து பேசுவேன். ஆனால் எப்படி பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிற லாங்குவேஜ் எனக்கு புரியும். விஜயசாந்தி மேலே கேட்பாங்க, என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, படிக்காத நீங்கள் பேச அவனுக்கு கேட்குது, படித்து அவனுக்கு கேட்கலையே அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அதர் லாங்குவேஜ்குள்ளே போகும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு புரியாது, தெரியாது. நீங்கள் அங்கே இருக்கவங்களுக்கும் சொல்லியும் கொடுக்கணும். அதே டைமில் அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? அந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள். ஆசை தோணுன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க. அது மாதிரி நான் போனோன்னு ஒரு கட்டாக பண்ணுவேன். கராட்டாவில் கிக்கலாம் ஒயின்னு போவோம். கிக் அடிச்சோன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆயிடுவாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு வேறு வகை ஆகிடும். அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க. நுச்சாக்கெல்லாம் எடுத்து சுற்றுவேன். அவன் கத்தி எதுனாலும் அவங்க வந்து நான் யாருன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன்ல. ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, நான் யாருன்னு தெரியும்ல. அப்போ நான் சொல்கிறத அப்படி கேட்பாங்க. ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ 3rd லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு சொல்லி இது பண்ணி கேட்குறாங்கல்ல. நான் அதனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டேன். ஒரு லாங்குவேஜே தெரியாமல் இத்தனை ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க, இத்தனை பேர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தென் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு ஏதோ இறைவன் சக்தியில் அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியும். எனக்கு பேச தெரியாது. ஆனால் தத்தி மாதிரி பேசிடுவேன். ஷார்ட்டு சொல்லிடுவேன், கேமரா சொல்லிடுவேன், என்னென்னமோ பண்ணுவேன். எனக்கு வந்துடும், சொல்லிடுவேன். ஆனால் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து கற்றுக்கிட்டது. லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம தமிழை உயிர் போனால் விட்டு கொடுக்கக்கூடாது. அது நம்ம தமிழனோட பெருமை. ஏன்னா உலகத்திலேயே வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த ஒரே மொழி நம்ம தாய்மொழி தமிழ். அது யாருக்காக எவனுக்காகவும் எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ரஷ்யன் மொழி கற்றுக்கலாம், ஜெர்மன் மொழி கற்றுக்கலாம், இல்லை வந்து ஒரு சிங்கள மொழி ஏதோ ஒரு மொழி கற்றுக்கலாம், தப்பு இல்லை. அவங்க வந்து இந்த மொழி தான் கற்றுக்கணும்னு சொல்லலை. ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நிறைய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன், ஜெயசங்கர், ரவிச்சந்திரன், விஜயகாந்த், ரஜினிகாந்த், பிரபு, சிவகுமார் சார், சூர்யா சார், சிலம்பரசன், தனுஷ், இது மாதிரி நிறையா. ஆமாம். இந்த ஜென்ரேஷனில் இருக்க இந்த ஆக்டர்களுக்கு ஸ்டண்ட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படின்னா நீங்கள் எந்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு உண்மையில் எந்த ஜென்ரேஷன் நான் கஷ்டப்படல. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலகட்டத்திலும் சரி, அன்னைக்கு காலகட்டத்திலும் சரி, ஃபைட்டு முறையாக கற்றுக்கிட்டாங்க. எப்பவும் கஷ்டப்படல. ஆனால் ரொம்ப ஈஸி விஜய் சாருக்கு.
ரொம்ப ரொம்ப ஈஸி விஜய் சாருக்கு. அவருக்கு சொன்ன உடனே புரிஞ்சுப்பேன். அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், பார்க்குற நமக்கு தெரியாது. ரெடி சார் ஒரு வாட்டி ரிகல்சல் டேக் மாஸ்டர் என்னடா அவர் பார்த்தாரா இல்லையான்னு நினைக்கல, கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவார். அதுவும் சரி டான்ஸும் சரி. இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்காருன்னா அவரோட, அதாவது சிவாஜி சார் வந்து 5:45 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காரு. அதுக்கு அடுத்து ஒரு நடிகர்னால் அது வந்து விஜய் சார். 5:45 மணிக்கு அவ்வளோ சின்சியராக இருப்பார். ஆமாம், எனக்கே வந்து ஷாஜகான் ஒரு படம் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணுறோம். அது வந்து ட்ரெயினில் ஓடி கிரசனுக்கு கிணி ஆகிடும். அதனால் தலை எங்கே இருக்கும், கால் வந்து ட்ரெயினில் இருக்கும். ஓடி வந்து இங்கே நிற்கிறோன்னு அடிக்கணும், அப்படி சீனு நான் பண்ணி காமிச்சு எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்கிறாரு. டேக் என்னென்னா நான் நிற்கிற ட்ரெயினில் அடித்தேன், அவர் ஓடுற ட்ரெயினில் அடிக்கணும். இப்போ ட்ரெயினை நம்ம ஒரு எய்ம் பண்ணி பெட்டெல்லாம் போட்டிருப்போம்ல, அது தாண்டிடுச்சு. ஆனால் அடிச்சிட்டாரு, கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்துட்டு எப்பவும் வந்து மானிட்டர் பார்ப்பார். மாஸ்டர் ரெடி, ஒன் மோர் ரெடி, ஏன்னா ட்ரெயின் போயிட்டுருக்கு, ட்ரெயின் நிறுத்த வேண்டாம், ஒன் மோருங்கிறார். ஓகே சார் உண்டா. திருப்பி அவன் பண்ணிட்டார், சூப்பராக பண்ணிட்டார். அங்கே ஆந்திராவில் எல்லாம் கை தட்டினாங்க. ஆனால் உடனே விறுவிறுன்னு வேகமாக வெளியே போகிறாரு, ஓடுறாரு. ஏதோ அவரும் ராஜேந்திர சார் ஓடுறாங்க. என்னடா இவர் ஓடுறாருன்னு பார்த்தா கையிலேருந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. சார் என்ன சார், இல்லை யார்கிட்ட சொல்லாதீங்க, நம்ம அவுடூர் வந்திருக்கோம், ஒரு நாள் ஷூட்டிங் இருந்தாலும் 5 லட்ச ரூபா ட்ரெயினுக்கு, அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, வந்துடுறேன் சொல்லி வந்து அவ்வளோ சின்சியர் ஒர்க்கில். வந்து அவர் மாதிரி ஒரு சின்சியர் நடிகர்களுக்கு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் சும்மா லைட்டாக கீரல் போட்டாலும் வீட்டுக்கு போயிடுவாங்க, அவர் போக மாட்டார். அந்த மாதிரி நல்ல ஒர்க்கர் அவர். நிறைய படத்தில் எனக்கு அடிபட்டிருக்காரு. ஆனால் அடின்னா இதுதான் சரியான அடி. இப்போ பகவதியெல்லாம் ஃபயருக்குள்ளேருந்து வரணும். அது வந்து பைக் விட்டு வர ஃபயருக்குள்ளே வரணும். நான் ஷார்ட்லாம் ரெடி பண்ணி நான்லாம் பார்த்து மானிட்டரில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன். அவர் வந்தார், சார் இதுதான் ஷார்ட்டு, சாவடிக்கலான்னு பாட்டிங்க அப்படின்னாரு. ஏன்னா பகவதியில் அவருக்கு நிறைய ஷார்ட் வச்சேன். கத்தி அப்படி காலில் தட்டினா அப்படி வந்து பிடிக்கணும், அதை அடிக்கிறது, காலை கேமராக்கு மேலே தூக்கி வைக்கிறது, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டேங்கனாரு. நான் வெங்கடேஷ் சார் வந்து என்னை சும்மா நான் சீனுக்கு கூட கூப்பிட்டுப்பார். நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர், அவர் கேட்க மாட்டார் அப்படிம்பார். அப்போ எனக்கு கேட்குறாரு, ஆலி பண்ணால் நினச்சிட்டிங்க அப்படின்னாரு. சார் ஒன்றும் இல்லை சார், நான் போயிருக்கேன், இந்த பாருங்கள் இப்போவும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் போய் காமிச்சேன். சுடலையான்னாரு. சுடலை சார் அப்படின்னா. அவருக்கு அந்த இது கோட்டெலாம் போட்டிருக்கோம். நான் ஒன்று அவருக்கு சோடாலாம் போட்டு அவருக்கு மூஞ்சி கீச்செலாம் நல்லா நனைச்சிட்டு அப்படியே வந்தார். ஒரு ஷாட் அப்போலாம் சிஜிலாம் கிடையாது, கிராபிக்ஸ்லாம் கிடையாது, சூப்பராக வந்தார். அங்கே இருந்த மக்கள்லாம் அவர் கை தட்டினாங்க. அது சொன்னார், உண்மையிலே நான் நினைக்கலனே, தேட்டர்லேயும் பயங்கர கிளாப்ஸ். ஆமாம், கோல்டு மெடல். அதுக்கும் ஷாஜகானுக்கு அவார்டு வாங்கினேன், இந்திரன் காதலுக்கு அவார்டு வாங்கினேன். அவர் படம் 3 படத்துக்கு அவார்டு வாங்கினேன். ஓகே சார், இப்போ வந்துட்டு தனுஷ் அண்ட் சிம்பு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டண்ட்டு சொல்லி கொடுக்கும்போது அது உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு? தனுஷ் சார் வந்து நான் திருடா தேடி ஒர்க் பண்ணேன். அவர் ரொம்ப சின்சியராக வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வச்சேன். அவருக்கு வருதோ வரலையோ வந்து ட்ரெயின் பண்ணி அதை பண்ணிட்டார். பெரிய வெற்றி அந்த படம். தனுஷார ஒரு பெரிய டாப் ஹீரோ, ஏலம் போட்டாங்க, அந்த அளவுக்கு டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலம்பரசன் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ குழந்தை நான் அவர் கற்றுக் கொடுக்கும்போது அவர் சிம்பு அவ்வளோ பிள்ளைன்ட்டு முறையாக கற்றுக்கிட்டாரு, நல்லா பண்ணார். இன்றைக்கி ஊர் உலகம் அவரை பற்றி சொல்லும். ஏதோ காலத்தில் இடையில ஏதோ சின்ன ஜர்க்கு அவரே வந்து சொன்னார், நான் வந்து இதுக்கு அடிமையாகிட்டேன் போதைக்கு அப்படின்னாரு. தவறான விஷயம். என்னென்னா சாராயம் லோடாக விற்கிறவங்க யாரும் குடிக்கிறதே இல்லை, வாங்குறவன் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அது மாதிரி வந்து அந்த குடி இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி அவரெல்லாம் பிடிக்க முடியுமா? அவருக்கு லேடிஸ் ரசிகர் எவ்வளோ தெரியுமா? இந்த சின்ன குழந்தைய வருவார்ல, அப்போல்லாம் அந்த கம்பு சுற்றிட்டு போயிட்டு லேடிஸ்லாம் எந்திரின்னு கை தட்டுவாங்க அந்த பையனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு குழந்தை நமக்கு பிறக்கலையெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர், நல்ல நடிகர், மீண்டும் சீக்கிரம் பெரிய இடத்த அவர் பிடிப்பார். இப்போ நீங்க வந்துட்டு ஹீரோயின்ஸுக்கும் வந்துட்டு டூப் போட்டிருக்கீங்க, ஹீரோக்களுக்கும் டூப் போட்டிருக்கீங்க. ஆமாம். ஸோ யாருக்கு டூப் போடுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? எனக்கு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சில்க் சாம்பில் தான் நான் ஃபஸ்ட்டு டூப் போட்டேன். என்னென்னா மீசையாக வலிக்கணும். நான் குன்றத்தூரில் வந்து பெரிய மாஸ்டர் இருப்போம். இப்போ அன்பரசர் அன்பரசர் எல்லாம் மினிஸ்டர், அவர்லாம் என் ஸ்டூடெண்ட், அவங்க அப்பாவே என் ஸ்டூடெண்ட்டு. என்னடா மீசையெல்லாம் வலிச்சிட்டு எப்படிடா போகுதுன்னா, இங்கெல்லாம் முடிய எடுக்கணும், எல்லாம் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள தான் ஜட்டி மாதிரி ஒன்று போட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க. அது அவங்க 3ஆவது மாடியிலேருந்து அதுதான் ஸ்டார்ட்டு. அவர் நைட்டு 12 மணிக்கு அந்த கடையை திறக்க சொல்லி முடியெல்லாம் எடுத்துகிட்டு மீசை அப்படி கட்டிட்டு வந்து ஷூட்டிங் வந்துட்டேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா மீசையெல்லாம் எடுத்துட்டோமே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து பெரிய பேராச்சு. 3ஆவது மாடியில் அப்போல்லாம் வந்து புல்லட்லாம் கிடையாது, கல் ஒரிஜினல் கண்ணாடி. இங்கே கல் வச்சுக்கும் பாருங்க, ஓட்டி வந்து அடிச்சாங்கன்னா கண்ணாடிலாம் சதறிட்டு போகணும், எல்லாம் வயிறுலாம் கிழிச்சிடும். ஒட்டச்சு 3ஆவது மாடியிலேருந்து கீழே குதிக்கணும். அது செம்ம பேர். அதுக்கப்புறம் நிறையா பேர் மனோரமாச்சிக்கு நிறையா படம் டூப்பு,
மனமாச்சு சொல்லுவாங்க, தங்கத்தை கூப்பிடுங்க எனக்கு கரெக்டாக இருப்பார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ரீபிரியா மேடம், அவங்களுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு நான் வந்து இவங்க நளினி மேடத்துக்கு நிறைய பேருக்கு டூ போட்டிருக்கேன். அனிமல்ஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லை, எனக்கு நான் என்ன நம்பினேன் என்னால் முடியும்ன்ட்டு. அது வாங்கி தச்சிருவாங்க சிங்கத்துக்கெல்லாம், கடிக்காது. இருந்தாலும் இந்த அடி இருக்கு இல்லையா, அந்த அடி மூஞ்செல்லாம் கிழிஞ்சிட்டு போயிடும். எங்கள் சங்கத்தில் ஒருத்தருக்கு வந்து அடித்து வந்து இந்த குடலே வந்து வெளியே வந்துருச்சு, வந்து செத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் தான் எங்கள் சண்டுவினே ஆரம்பிச்சோம். அந்த சாவில் தான் எங்கள் சண்டுவினே ஆரம்பிச்சது. ஏன்னா எந்த டொனேட்டும் கொடுக்க முடியாமல் போச்சுன்னே, புலிகேசி அவர் பேரே. புளியை பிடிக்கல அவ்வளோ கில்லாடி, ஆனால் அவருக்கே அந்த நிலைமை ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னோடய பலம் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, நம்ம பண்ணி அதலான்ட்டு. என்ன ஒரு படம் அர்ஜுன் சாருக்கு டூ போட்டு மலைப்பாம்போட ஃபைட் பண்ணேன். அது என்னமோ மயக்கம் தான் கொடுத்தேன்னாங்க, ஆனால் இதை மட்டும் கொடுத்துட்டாங்க, வாயை சுற்றி விட்டாங்கல்ல. அது இப்படி இருந்துச்சு, இப்படி இருக்க ஆரம்பிச்சு என்ன. எனக்கு புரிஞ்சு போச்சு எலும்பு உடச்சிடான்ட்டு. அது மயக்கமாக இல்லை, ஏன் பிடிங்கன்னா பிடிக்கல, சம்மர் சால்ட் அடித்து கீழே விழுந்து அது ஓடிடுச்சு. அது அடிப்பட்டு அது இது பண்ணிச்சு. நான் விட்டு போயிட்டேன், ஐயோ இதெல்லாம் வேணாம், நீ கரெக்டாக மயக்கம் வந்து போட்டு வாயா அப்படின்னேன். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க திரையுலகத்தில்? இப்போ வந்து பீட்டர் கேனு வந்து அவங்க அப்பா என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பையன் சின்ன பையன் பீட்டர் கேனு எங்கள் வீட்டுக்கு வருவாப்பில். என் பசங்களும் சின்ன பசங்க, அதனால் எல்லாம் ஒன்றா விளையாடிட்டு சாப்பிட்டு எங்கள் அப்பா 6 மணிக்கு வரும்போது அவர் கூட போயிடுவான். ஸோ இது மாதிரி ரெகுலராக இருப்பான். அதே மாதிரி ஆனால் அவன் இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஃபைட் மாஸ்டர். சம்பளம் 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி சம்பளம், அவ்வளோ சின்சியர் ஒர்க்கர். அதே மாதிரி அனல் அரசு, அவங்க அப்பாவும் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ இவன் சின்ன பையன் வந்து எங்கள் வீட்டிலே எல்லாம் இருந்துகிட்டு இருப்பான். அப்போ அவனும் பெரிய மாஸ்டர். இது மாதிரி இன்றைக்கி ஃபீல்டில் இருக்க அதிகபட்ச மாஸ்டர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு. என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்கிறத விட என்னென்னா, நான் வந்து இப்போ நான் வந்து 2 வருஷம் எனக்கு வேலை கிடைக்கல. யார் மெம்பர் ஆனாலும் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் என் ஷூட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மெம்பர் ஆனால் இன்றைக்கி நான் ஷூட்டிங் கூப்பிட்டு போயிடுவேன். அது ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எதுக்கே கூப்பிட்டு போகிறாமாங்க, கஷ்டப்படக்கூடாது வாங்க அப்படின்னா. அதில் எல்லாருமே வந்து ஒரு வகையில் என்னால் உருவாக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அது மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சில்வா மாஸ்டர் உங்களோட அசிஸ்டண்ட்டா? ஆமாம், சில்வா தம்பி வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தார். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். நிறைய பேர் ஃபைட்டர்ஸ் அடிப்பட்டா அப்போ அங்கே தானே பெரிய ஹாஸ்பிட்டலாக போவோம். ஒரு கட்டத்தில் ஒரு மெம்பர் ஆனோன்னு சொன்னார், நான் மெம்பர் ஆகிட்டேனே அப்படின்னாரு. அன்றைக்கி நான் வந்து விஜய் படம் ஷூட்டிங் வந்துட்டு இருந்துச்சு. சரி வா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன கண்டிஷன் நான் 5 மணிக்கு விட்டுருங்க, நான் 6 மணிக்கு ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணோம், ஒன்றும் இல்லை பண்ணிட்டு 5 மணிக்கு கரெக்டாக பர்டிகுலராக அவனை அனுப்பிச்சிடுவேன். ஸோ அப்படியே கண்டினியூ என்கிட்ட ஒர்க் பண்ணாப்புல. ஸோ அது மாதிரி அவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து என்கிட்ட இருந்து வேலை செஞ்சவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி மாஸ்டர். சில்க் சுமிதா அவங்க பற்றி சொன்னீங்களே, அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதாவது அவங்க ஒரு குழந்தை மாதிரி. இப்போ அவ்வளோ டான்ஸ் ஆடுவாங்க, அவ்வளோ ஒரு வில்லியெல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே கிடையாது. ரொம்ப குழந்தை. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஷார்ட் பண்ணுறது, கிக் அடிக்கிறது, அப்படியே டைவ் பண்ணுறது எல்லாமே பிடிக்கும். நான் ஒரு வாட்டி குதிரையில் வந்து குதிரை ஏற பயம் அவங்களுக்கு. அப்போ வந்து குதிரை ஏறுற மாதிரி ஒரு சீன், அதில் வந்து வில்லன் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வேணும். நான் குதிரையிலேருந்து இழுத்து அந்த கையை அவங்களுக்கு வலிக்கிச்சு, அவ்வளோ சாப்பிட்டு கை அவங்களுக்கு. ஐயோ மாஸ்டர் அப்படின்னாங்க. என்னன்னா, என்னங்க இப்படி வச்சுருக்கீங்க சதையை, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏதோ போட்டு கையை அப்படி வச்சுருக்காங்க, ஏதோ ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்லேருந்தே தெரியும். அப்போ வந்து ஒரு காட்டுத்தனமாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஒரு வேறு மாதிரி அழகாயிட்டாங்க, தன்னை நல்லா திருத்தி செதுக்கிக்கிட்டாங்க. ஸோ ஒரு என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்துட்டாங்கங்கிறது என்னால் அப்போ நம்பவே முடியல. ஏன் அவங்க இறந்தாங்க, எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, எதுக்காக இறந்தாங்கன்ட்டு இன்னும் எனக்கு மனசு கேட்டுக்கிட்டே இருக்குது.